வேகமா போயிட்டு இருக்கு. ரிஷி எல்லாம் என்ன பண்ணாங்க, குடியிருந்தவாள் அயோத்தியில் இருந்தவாள் குடிசையை பேத்துண்டு பத்திரிகளோட குடும்பத்தோட பரப்புகள் நடந்து ரோட்ல பார்த்தா ஒரே அடியா இந்த அகதிகள் டெல்லியில வந்து விழுந்து பாருமா விந்திய இந்த தேசத்தை பிரிச்சானே. அப்போ அது மாதிரி பரப்புதான் ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் பரப்பிட்டு வருதான். வரபோது ரிஷிகள் பார்த்தாள், கர்ணவந்தி பூதானி விசேஷேண துரங்கமா. குதிரைகளே, காதை அடைந்த ஜீவனுக்குள் சூட்சமான காதை அடைந்தவர்கள் குதிரைகளாக்கம். நாங்கள் எல்லாம் வயதானவர்கள் நடக்க முடியல, நீ முள்ள போகணும் முள்ள போகணும்னு கத்தினாளாம். குதிரைகளை பார்த்து ராமனை கூப்பிடாம அப்படி ஜாடையா சொன்னானா. ஆமா, பரம்பிட்டு அப்படி கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுத்துன்னு போறவனே இங்க வாருங்கன்னு கூப்பிடுவோம். எங்க போறேன் மண் அப்புறம் வாங்குவோன்னு கூப்பிட்டது போறாதா போறவனே, மறுபடியும் எங்க போறேன் மண் ரயிலுக்கு போறேன் மண் அதுதான் கூப்பிட்டேன் இங்க வாருங்க மண் ஒண்ணும் இருக்காது. 25வது போறேன் மண் நெய் பொடி வாங்கிட்டு வரமோ 4 நாக்குன்னு கையில கொடுப்பான். மூக்கு பொடி நெய் பொடின்னு ஒரு பொடியா. அவன் என்ன பண்ண தெரியும், இங்கேயா ஒரு உண்டியில போட்டு விடணும்னா இந்த நாளானாவே அவன் பொடி வாங்கிட்டு வரப்பாதுங்கிறேன். ஆண்டு உண்டு பொய் சொல்லிட்டா பாதம் இல்லைனால உடனே சுவாமி காதுல இந்த சொல்லு விழுந்துடுத்து. பெரியவாள் நடந்து குடியெல்லாம் பேத்துன்னு வரத்தை பார்த்துக்கிட்டு சுமந்திரான்னு கூப்பிட்டாளாம். சுவாமி தேர்ல போக மாட்டேன் இனிமேன்னுட்டாளாம். பெரியவாள்லாம் தவிச்சுன்னு வராள் தேர்ல நடந்து. நான் தேர்ல போவேன், நான் அறுத்து தேரேன்னு கீழே இறங்கி சுவாமி நடந்து விதித்து போனாளாம். பெரியவாள்லாம் என்ன இப்படி நீங்க எல்லாம் புறப்பட்டு என்னன்னு கேட்டாளாம். ராமா, நீ இல்லாத ஊர்ல இனிமே அக்னிஹோத்திரம் பண்ண மாட்டோம், பூஜை பண்ண மாட்டோம், வைஷ்ணவம் பண்ண மாட்டோம், போஜனம் பண்ண மாட்டோங்கிறாளாம். ரிஷிகள்லாம் என்ன என்ன இடத்துல இத்தனை கருணைனாலாம். எங்க கருணை இருக்கட்டும், சித்தன் ரிஷி போட்டு மரம் இருக்க, இந்த மரங்களை பாரு 2 பக்கத்தையும் நாளாம். நிச்சேஷ்டாஹார சஞ்சாராஹ விருட்சைகஸ்தான விஷ்டிதாஹ பட்சிணோ விப்ரயாதந்த சர்வபூதானுகம்பினம். 2 பக்கத்து மரங்களையும் பாருங்கோள் நாளாம். ராமனை கூட்டு பார்த்தா பட்சியெல்லாம் ஜோடி ஜோடியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான், கத்துருதான். கீழடக்காம் மாம்சம் அத கொத்தலையாம். பக்கத்துல பத்னி புருஷன் உட்காந்துருக்கான், பாலாலையோ மூக்காலையோ தொடலையாம். அவன் அப்படி பட்சிகள் தம்பதிகளா உட்காரும். உட்காந்துட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி இது மூக்கால பத்தினா அது உடனே மூக்கால பத்தும். அப்படிலாம் பண்ணும். மிருதங்காரன் அடிச்சா கச்சிராக்காரன் அடிப்பேன். அது மாதிரி அது மாதிரி செய்யும். இது தொட்டா வாலால் தொட்டா அது வாலால் தொடும். அது மாதிரி எல்லாம் பண்ணும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஸ்பரிசிச்சு கொள்ள கூட இல்லையா. கீழே கிடக்கிற மாம்ச கண்டத்தை சாப்பிடலையாம், அசங்கல்லையாம். நிச்சேஷ்டாஹார சஞ்சாரா விருட்சைகஸ்தான விஷ்டிதாஹ. இந்த மரக்கலையிலேயே உட்கார்ந்து ராமனை பார்த்து கதறதாம். பட்சினோபி பிரயாஜந்தே யாஜந்தே பிரயாஜந்தே அபி பட்சினா பிரயாஜந்தே. பட்சிகள் நான் கெஞ்சிருந்தா ராமா ராமா எங்களை கைவிடப்படாது, தெரியாம கூடு கட்டி விட்டோம், இந்த பாவி கைகி இருக்கிற ஊர்ல கூடு கட்டி விட்டோம், மரத்துல குடி வச்சுட்டோம், வர போறதுக்கு இடம் இல்லை, குஞ்சு குறிச்சு விட்டோம், முட்டை விட்டுட்டோம், நீ போப்படாது போப்படாதுன்னு கெஞ்சிருதான். ஏன் அப்படி கெஞ்சிருதுன்னார் வால்மீகி. சர்வபூதானுகம்பினம் சர்வபூதானுகம்பியம் சர்வபூததயாபரணாம் ஸ்ரீராமன் கம்பினம் அனுகம்பினம் பூதானுகம்பினம் சர்வபூதானுகம்பினம். எறும்பு பட்சிகளத்து கூட அன்பு வைத்ததையும் ராமன். கெஞ்சுகிறதுகளாம் பட்சிகள் எல்லாம் ராமனை பார்த்து. இப்படி ரிஷியெல்லாம் காண்பிச்சாளா, நாங்க என்னமோ ராமா உன்னிடத்துல கருணை வச்சோங்கிறியே, இத பாருனாலாம். சொன்னாலாம், நாங்க வாஜபேயம் பண்ணிருக்கோம். வாஜபேய மகாயாகத்திலே உங்க அப்பாவன் கூட பிடிச்சிருக்காள், எங்களுக்கு கொடுத்திருக்காள். வாஜபேயம் பண்ண வாளுக்கு கூட கொடுக்கணுமா, அந்த குடை கொடுத்திருக்காள் அப்பா. அந்த குடையை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இதனால காட்டுல வெயில் மேலப்படாம நாம் பாத்துக்கிறோம் சொன்னாலாம். இந்த வாஜபேய குடைய பிடிக்கிறோம் சொல்லி சொன்னாலாம். இப்படி எல்லாரும் சொன்னதை பார்த்து சுவாமி நடந்து இப்படி போனா தமசா நதி வந்து குறுக்க வாரையும் தீவராகவும் நாள் வால்மீகி
ராமனை காட்டுக்கு போகாதேன்னு தடுக்கிறா போல இருந்துதான் அந்த நதி குறுக்க வந்ததை பார்த்தா. ராத்திரி அந்த நதிக்கரையிலேயே எல்லாருமா தங்கினாள். எல்லாரையும் தூங்க சொன்னாள். சுவாமியும் தூங்குறா போல சித்தப்படுத்திட்டு இருந்தாள். எல்லாரும் தூங்குற போது சுமந்திரனை கூப்பிட்டாள். நம்ம ஆச்சாரியால் தண்டையார்பேட்டைக்கு புறப்பட்டா போல எல்லாரையும் தூங்குற போது அப்படி சுமந்திரனை கூப்பிட்டா தேரை ஓட்டு பில்லு மேல விட்டு விட்டாள். என்ன ஓட்டோட போனா தானே கண்டுபிடிக்கலாம். ஆமா, பில்லு மேல தேர் போனா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி செடி குடி மேல விட்டு கொண்டு போய் சுமந்திரன் எங்க ஓடணும் அங்க ஓட்டு வருவர். அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். எல்லாத்துலயும் ஓட்டு வரணும். ஆமா, சிலவன் மிலிட்டரியில இருந்து ஓட்டுறவனை கல்யாணத்துக்கு ஊர்வலம் கூட சொன்னான்.